students and parents, welcome back to our channel. நான் உங்கள் ஷர்மி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் 2026 ரவுண்ட் 1க்கான ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. சோ இதுல சீட் கிடைச்ச மாணவர்களுக்கு ஸ்ரீ விவேகம் எஜுகேஷன் சேனல் வாழ்த்துக்கள் கிடைக்கலனாலும் கவலைப்பட வேணாம். ரவுண்ட் 2 இருக்கு. சோ அதுல பாத்துக்கலாம். சோ ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங்ல ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, அதாவது சாய்ஸ் லிஸ்ட்லயோ இல்ல கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுனாலும் நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கோம். சோ ரவுண்ட் 1க்கான பிரைவேட் காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டுல 20 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி 3 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. சோ 23 காலேஜஸ்க்கும் நாம வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்கோட டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. TN MBBS மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் கட் ஆஃப் 2026-2027 கானதா பார்க்க போறோம். சோ காலேஜ் வைஸ்ல பார்க்கலாம். சோ சில மைனாரிட்டி காலேஜஸ்லாம் இருக்கு, எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ கிளியரா பாருங்க, வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன மாதிரியான காலேஜ் வைஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன க்ளோசிங் ரேங்க் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் மார்க் போயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம்ல இருக்கு. இதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4822ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதே க்ளோசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 459ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதுலயே இருக்கக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி கேட்டகரிஸ் தான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 20951ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மார்க் வந்து பாத்தீங்கன்னா 266ல உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அருணை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையில இருக்கு. சோ இந்த காலேஜ்ல தெலுங்கு மைனாரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் 21054ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே க்ளோசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 264ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன, இந்த காலேஜ் சிஎம்சி ஜெனரல், அதாவது ஜெனரல் கேட்டகரி. நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு 3 கேட்டகரி இருக்கு. 3 கேட்டகரிக்குமே நான் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்க் சொல்லியிருக்கேன். இதுல சிஎம்சி ஜெனரல் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் 26ல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி க்ளோசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 654ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அதே கிறிஸ்டியன் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் கோட்டா, சோ சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டான்னு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1158ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க் வந்து பாத்தீங்கன்னா 535ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அதுலயே கிறிஸ்டியன் காலேஜ்லயே மைனாரிட்டி நெட்வொர்க்னு ஒன்னு இருக்கு. சோ அதுல வந்து பாத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 4736ல க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க் வந்து பாத்தீங்கன்னா 461ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜ்ல உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 4304லயும் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 467லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அதே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ தெலுங்கு மைனாரிட்டி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் 20581ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மார்க் வந்து பாத்தீங்கன்னா 270ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர்ல இருக்கு. சோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுல உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 5283லயும் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 452லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர் கன்னியாகுமரி. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி. மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5489லயும் உங்களுக்கு க்ளோசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 436லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். சோ இது வந்து ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ இதுல வந்து 6975லயும் உங்களுக்கு மார்க் வந்து பாத்தீங்கன்னா 429லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தது கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். சோ கற்பகம் காலேஜ் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் தான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 12288லயும் மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 365லயும் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பிரைவேட் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் 2606லயும் க்ளோசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 497லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. சோ இதுல மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் 4564லயும் க்ளோசிங் மார்க் வந்து 463லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மாதா மெடிக்கல் காலேஜ்ல கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கு. சோ இது கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ்ங்கறனால அதற்கான க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 6390லயும் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 437லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட். சோ எங்க இருக்குன்னா மேல்மருவத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ரேங்க் 3493லயும் க்ளோசிங் மார்க் வந்து 481லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நந்தா மெடிக்கல் காலேஜ் எங்க இருக்குன்னா ஈரோட்ல லொகேட் ஆயிருக்கு. சோ இதோட க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 5247 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 453லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3499லயும் மார்க் வந்து 480லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் கிறிஸ்டியன் மைனாரிட்டில இருக்கிற ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5478லயும் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 450லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் கோயம்புத்தூர். சோ இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு 2111ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதற்கான மார்க் வந்து பாத்தீங்கன்னா 509ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் 5237 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 453லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல். சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல லொகேட் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் 5507லயும் உங்களுக்கு க்ளோசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 4409லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கன்னியாகுமரி லொகேட் ஆயிருக்கு. இது ஒரு மலையாள மைனாரிட்டி காலேஜ். சோ மலையாள மைனாரிட்டில வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் 24,361லயும் உங்களுக்கு க்ளோசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 222லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இது ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் வந்து 15,065ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதே மார்க் வந்து பாத்தீங்கன்னா 334ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. இது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. சோ சொல்லிருக்கேன் ஆல்ரெடி 3 யூனிவர்சிட்டி சொல்லிருக்கேன். ஆல்ரெடி ஒரு யூனிவர்சிட்டி பார்த்திருக்கோம். இது ரெண்டாவது யூனிவர்சிட்டி. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஃபர்ஸ்ட் சொன்ன வந்து கன்னியாகுமரி வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டில இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் வந்து 6020லயும் அதே க்ளோசிங் மார்க் 442லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ்ங்கறனால தெலுங்கு மைனாரிட்டில உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 21,680லயும் அதற்கான க்ளோசிங் மார்க் வந்து 256லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நம்ம நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் நாமக்கல்ல லொகேட் ஆயிருக்கு. சோ மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 4719லயும் க்ளோசிங் மார்க் வந்து 461லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில லொகேட் ஆயிருக்கு. சோ இதுலயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 3994லயும் க்ளோசிங் மார்க் 472லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தக்ஷிலா மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம்ல லொகேட் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி. சோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால உங்களுக்கு 6587லயும் உங்களுக்கு க்ளோசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 4 பார்க்கக்கூடியது திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ் திருச்சியில இருக்கு. சோ இது வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 9721லயும் க்ளோசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 395லயும் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மதுரையில லொகேட் ஆயிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். சோ மேனேஜ்மெண்ட் கோட்டால க்ளோசிங் ரேங்க் 3031லயும் க்ளோசிங் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 489லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நம்ம இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 23 காலேஜஸ் அதாவது பிரைவேட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கான க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் ரேங்கோட டீடைல்ஸ் பார்த்திருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மைனாரிட்டி இருக்கு, என்னென்ன காலேஜ்ல என்ன மாதிரியான க்ளோஸ். சோ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய MBBS PDS கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியாவே இருக்கோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.